நம்ம கிட்ட நியூ ஃபிகோ டோயிங்ல வந்திருக்கு. கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, வண்டி ஸ்டார்ட் ஆகல. ஸோ டோயிங் ஸ்பாட்லயே போயிட்டு செக் பண்ணி பார்த்தோம். வண்டிக்கு வந்து ஃபியூல் வந்து இன்ஜின் வரலும் டெலிவரி ஆகல. என்னதான் பிரச்சனைன்ட்டு செக் பண்றப்ப ஃபியூல் பம்ப் வந்து இன்ஜின் வரலும் ஃபியூல் வந்து டெலிவரி பண்ணல. ஸோ லைனை செக் பண்ணோம். லைனை செக் பண்ணி பாக்குறப்ப ஃபியூல் பம்புக்கு போற லைன் வந்து பவர் வரல. ஸோ ஃபியூல் பம்புக்கு வந்து ஒயரிங் செக் பண்றப்ப இன்ஜின் கம்பார்ட்மெண்ட்ல நமக்குன்னு ஒரு ஃபியூஸ் பாக்ஸ் இருக்கும். ஸோ அதுக்குன்னு ஒரு டெசிகேட்டடான ஒரு ஃபியூஸ் இருக்கும். 20 ஆம்ஸ் ஃபியூஸ் லோ ஆயிருந்தது. ஸோ அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணோம். வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் ஆனா ப்ராப்ளம் இதோட முடியல. ஒரு ஃபியூஸ் வந்து ப்ளோ ஆகுதுன்னா அதுக்கு வந்து ஒரு பவர் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஷார்ட் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா மெக்கானிக்கல் பம்பு, அந்த பம்பு இன்டர்னல் ஷார்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது வந்து அப்சர்வேஷன்ல இருக்க போது இந்த வண்டி ஒரு 2-3 டேஸ் கழிச்சு அப்புறமா அப்டேட் பண்றேன். தேங்க்யூ.